நான் முருகனை இதோட உன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். ஆளை விடுறா சாமின்ட்டு ஓடுறேன். உன்னை பார்த்து கும்பிட்டு எனக்கு சோதனை வந்தது மட்டும்தான் மிச்சம். உன்னை பார்க்காம இருக்கும் போது ஏதோ ஒரு வாழ்க்கை வண்டி ஓடிட்டு முருகா. உன்னை பார்க்க வரப்பதான் எல்லாரும் என்ன டென்ஷன் பண்றா, பிரச்சனையாவது. ஏன்னா இப்ப இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சார்ந்து நான் நிறைய பேஸ் பண்ணி வச்சிருந்தேன். அப்படி இருக்கும்போது நீங்க கேட்ட கேள்வி சூப்பரான கேள்வி அது. எல்லார் வாழ்க்கையிலும் முருகர் வராரு, ஒரு ரூபத்துல வராரு. அது எந்த ரூபம் உங்களால உணரவே முடியாது. எனக்கு எப்படி உணர்ந்தேன்னா, அந்த ஜெயக்குமார் ஒரு படம் பேசிட்டு வரோம். டீ சாப்பிடலாம் கோப்பின்னு வடப்பள்ளி சரணமன் கூப்பிடுறாரு. வடப்பள்ளி சரணமனா வேற எந்த சரணம் வேணாலும் போவோம், அசோக் நான் சரணமன் போவோன்றேன். ஏன்ற ஐயோ ஆனா வடப்பள்ளினாலே நம்மளுக்கு பெரிய டென்ஷனா, அந்த முருகர் என் வாழ்க்கையில அவ்வளவு மோசமானலாம் பண்ணிட்டாரு, நீங்க அசோக் நான் சரணமன் போலான்றாரு. என்ன அவரு சாதாரண ஒரு விநியோகஸ்தான் நான் நினைச்சிருந்தேன். ஆனா அந்த மனிதருக்குள்ள அப்படி ஒரு சக்தி இருக்கு நான் நினைக்கவே இல்லை. அவர் தான் ஜெயக்குமாரன். ஏன் கோப்பி சொன்ன வடப்பள்ளி முருகர் கும்பிட்டு என் வாழ்க்கை ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு எப்படி தெரியாது, அந்த மக்கள் எல்லாம் போறானே தெரியல. இப்ப அதுக்கு உங்க பேட்டில மட்டும் தான் நான் வந்தாலே கண்காணிக்கிறேன். எப்படி இந்த மக்கள் போய் கும்பிடறான்னு தெரியல. அந்த வெளியில இருக்கிறவங்க நல்லா இருக்கானே, உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த முருகர் வச்சு செய்யறாரு. இப்படி சோதனை கொடுக்குற தெய்வத்தை போய் நம்ம எதுக்கு நான் பார்க்கணும்? அதனால வடப்பள்ளி அந்த தெருக்குள்ளே போக மாட்டேன். அந்த தெரு, அந்த வார்க் ரோட்ல ஆர்ச்சியை பார்த்தா அந்த சிக்னல், வடப்பள்ளி சிக்னல் வரப்போய் நான் சார் அப்ப முருகனை பார்த்தாலே டென்ஷன். ஏதாவது ஒரு முக்கியமான காரணமா முருகரை பார்க்க இந்த அளவுக்கு நான் இருந்திருக்கேம்மா. நான் பாருங்க எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன் பாருங்க. இப்படி ஒரு தெய்வத்தை, எனக்கு அந்த தெய்வம் தான் இந்த வாழ்க்கை பிச்சையா போட்டு நீ எந்த வாயில என்ன கேவலமா சொன்னியோ, நீ அதே வாயில போய் எல்லா சேனலும் போய் பேசுற. இப்ப உலகம் ஃபுல்லா போறாங்கம்மா. லண்டனா இருக்கணும், அதனால கனவுல கூட நினைச்சே கிடையாது. இந்த எல்லா இடத்துக்கும் போய் என்ன பேச, முருகர் சிறந்தவர், முருகர் இப்படிப்பட்டவர், முருகன் எந்த வாயில திட்டம் எப்படி பேச வச்சிருக்காரு பாருங்க. அவருக்கு அந்த முருகருக்கு அந்த இது இருக்கு. 10 மணி பாருங்க, நீ அந்த சின்ன பையன் சொன்னல, நீ என்னைக்குமே என் கால்களை கலந்து சேவலாவும் சேவர் கூடயா மாத்தி எங்க வச்சிருக்காரு. அந்த மாதிரி இப்படி சொல்றான் அவர்கிட்ட. அப்படி